மகாகவி பாரதி ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். ஒரு ராஜா இறந்து போற போது தன் மகனை ராஜாவாகிட்டு அவர் இறந்து போறாரு. அது ஒரே ஒரு ஊரில் தான் ஆரம்பிக்கிறாரு பாரதி. ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா. அவர் மகனை ராஜா இது பண்ணிட்டு அவர் சொல்றாரு, இப்போ உனக்கு பெரிய நாடு இருக்கு, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க, எப்பவுமே அப்படி இருக்கன்னு நினைக்காத. ஒரு நாள் வாழ்க்கையில வரும், நீ தனியா இருப்ப, யாருமே கூட இருக்க மாட்டாங்க, நாம செத்துடலாம்னு உனக்கு தோணும். உடனே பையன் மனசுக்குள்ள நினைக்கிறான், போற நேரத்துல நல்ல வார்த்தை சொல்லாம எப்படி சொல்லி போடுது. அப்படி உனக்கு தோணுச்சுன்னா அப்ப இதுல ஒரே ஒரு மந்திர சொல்ல எழுதியிருக்கேன், ஒரு ஓலை, அதை கூடவே வச்சுக்க. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரும், வரும்போது இதை அது மட்டும் பிரிக்காது. பையன் அதை வாங்கி தன்னுடைய உடைவாள் இருக்குல்ல, அந்த உடைவாளனுடைய உரையிலேயே வச்சுக்கிறார். அது பிரிக்க வேண்டிய அவசியமே வரல. என்ன பெரிய அரசு, என்ன இப்படி திரும்பினா 10 பேர் கீழே விழா, இந்த பக்கம் திரும்பினா 10 பேர் கீழே விழா, என்ன செல்வாக்கு. ஆனா அப்பா சொன்ன அந்த நாள் வந்தது, விரோதிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஓடினான் ஓடினான், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான். ஒரு குகையில தன்னந்தனியா மாட்டிக்கிட்டான். அப்ப ஒரு மலைப்பாம்பு அவனை சுத்தி வளைச்சுது. அந்த நேரத்துல நினைச்சான், இப்ப நான் செத்துடலான்னு நினைச்சான். அப்பா சொன்னது ஞாபகம். அப்பா சொன்னாரு, ஒரு நாள் உனக்கு தோணும் இறந்துடலாமான்ற நிலை வரும்போது அதை பிரிச்சு பாருன்னு. கஷ்டப்பட்டு அந்த பதம் உடைவாள் இருக்கு, அதுல இருந்த உரையில இருந்து அதை எடுத்துட்டான். மலைப்பாம்பு நெருக்குது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டான். இதுல என்ன ஒரு சொல், என்ன மந்திர சொல் பிரிச்சு பார்த்தான். அப்பா அந்த ஒரு சொல்ல 3 முறை அவங்க அப்பா எழுதியிருந்தாரு. அந்த சொல் என்ன தெரியுமா? செயல் செயல் செயல். 3 அது ஒரு சொல்லுதான். ஆக்ட், பேசிட்டே இருக்காது. வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை விரயம் செய்வதை விட செயலிலே இறங்கு என்பதுதான் அந்த மந்திர சொல். செயல் என்கின்ற அந்த ஒன்றை பார்த்த உடனேயே செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் வந்தது. அப்ப அந்த உடைவாளை எடுத்துட்டான். இந்த மலைப்பாம்பை சத்து சத்து சத்துன்னு 10 தடவை குத்தி நான் தனியா போயிருச்சு. அப்படியே எழுந்து ஓடினான். அவனுடைய பகைவனுக்கு பகைவனை இவன் நண்பன் ஆக்கினான். 2 பேரும் சேர்ந்து பகைவனை அழிச்சாங்க. திரும்ப அரியாசனத்தின் மீது அமர்ந்து விட்டான். அப்ப அவனுடைய புதையல் எது? அவனுக்கு இருக்கிற செல்வமா? அவனுக்கு இருந்த படை வீரர்களா? இல்லை, அவனுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கான புதையல்.